வணக்கம் நண்பர்களே. 90 டேஸ் ஃபிட்னஸ் வாழ்க்கையை ஒழுக்கமாக கொண்டு போகிறதுல இன்றைக்கி நாள் 50. இப்போ தான் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 50 நாள் ஓடி போயிடுச்சு. ஓகே, இன்றைக்கான நாள் ஃபஜர் தொழுகையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபஜர் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து குர்ஆன் படிச்சுட்டு எப்பவும் போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கான ரெசிபி வீடியோ ஆடியோட பேஜில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். வழக்கம் போல் எடிட் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு சுகர் கிரேவிங்ஸ் இருந்துச்சு, அதனால் கரும்பு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போயிட்டு ஜோஹர் நமாஸை தொழுதுட்டு வீட்டுக்கு வந்து செகண்ட் மீலை சாப்பிட்டுட்டு ஸ்கின் கேருக்கு ஆலோவேராவை மாடியில் போய் பிச்சுட்டு வந்துட்டேன். நம்ம ஹவுஸ் ஓனர் வீட்டு ஃபுல்லாகவே செடி வளர்த்து வச்சிருக்காரு, நான் காமிக்கிறேன் பாருங்கள். செடிங்கெல்லாம் அருமையாக இருந்திருக்கும், பார்த்து இருந்துருப்பீங்க. ஈவினிங்காக செடிக்கு தண்ணி ஊற்றுவார் போல். இங்கேருந்து தான் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் எடுப்போம்ப்பான்னு சொன்னார். அப்படியே அங்கேருந்து புக்கை படிச்சுட்டு ஒரு 4:30 மணி போல் போயிட்டு அசர் நமாஸை தொழுதுட்டு ஜிம்முக்கு கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி நமக்கு லெக் அண்ட் ஷோல்டர் கிளாஸ் தான். லெக்குக்கு ஒரு 3 வேரியேஷனை போட்டேன், ஷோல்டருக்கு ஒரு 4 வேரியேஷனை போட்டேன். ஷோல்டர் போடும்போது வீடியோ எடுக்க யாருமே இல்லை, அதனால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. போஸ்டிங் வீடியோ மட்டும் ஒரு வீடியோ எடுத்தேன், அதுவுமே கீழே வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஜிம் முடிச்சோன்னு அண்ணன் கால் பண்ணாங்க, டார்லிங்கில் போய் ஃப்ரிட்ஜ் பார்க்கணுன்னு சொன்னாங்க. டார்லிங்கு போயிட்டு ஃப்ரிட்ஜை பார்த்து புக் பண்ணிவிட்டு சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. நம்ம தந்தூரி மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். பையன் ஒர்க் அவுட்டும் பக்காவாக போடுறான், டயட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறான். அங்கேருந்து போயிட்டு ஒரு சுக்கு பாலை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட நாளை முடிச்சுக்கிற நண்பர்களே. நாளைக்கு என்ன புது வீடியோவில் பார்க்குறதுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.